ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பேச போகிறது கல்வி, அதாவது தொழில் கல்வி. என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட சில தொழில்களை பற்றி சொல்கிறேன். அது இன்று இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். அது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு சைக்கிள் ஓட்டுறது அதிகமாயிடுச்சு. அது நான் ஏற்கனவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் பயன்பாடு இருந்தபோதே சைக்கிள் கடையில் நல்ல ஒரு வியாபாரம் நல்லா வரும், நிறைய வருமானம் வரும். அந்த தொழிலை நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள்லாம் குறைஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி இப்போது அதிகமாகிடுச்சு, சைக்கிள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் உடலில் சுகரு, பிபி, இந்த மாதிரி டென்ஷன் உள்ள இந்த உலகத்தில் வாழறதுக்கு சைக்கிள் மிதிக்கிறது ஒரு சிறந்த எக்ஸசைஸ் ஆகிட்டதுவே சைக்கிள் அதிகமாக இப்போ பயன்படுது. அதனால் அந்த சைக்கிள் வேலையை நல்லா கற்றுக்கிட்டு இந்த இளைஞர்கள் சைக்கிள் கடை போட்டாங்கன்னாக்கா நல்ல பணம், அன்றாடம் பணம் வரும். நல்ல ஒரு தொழில் அது. இப்போ உதாரணத்துக்கு சைக்கிளில் உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கு இப்போ அன்றைக்கி கூட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சைக்கிள் மும்பையில், அது அந்த மகாலட்சுமி நகரம்னு சொல்லுவாங்களே அந்த மும்பையை, அந்த மும்பையில் எல்லாம் சைக்கிளை வாடகை விட்றதுக்கு அதிகமாக வாடகை விட்றாங்களாம். அந்த கவர்மெண்ட்டே சைக்கிளை எல்லோரும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லி பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரி இங்கேயும் அப்படி வரும். இப்போ எல்லோரும் எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் ஓடுறாங்க. அதை விட இந்த சைக்கிள் ஓடுறது தான் இதயம் பம்பு நல்லா வேலை செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எம்ஜிஆர் கிட்னி அறுவை சிகிச்சை கிட்னியை மாட்டினதுக்கப்புறம் அமெரிக்காவில் அவருக்கு முதல் முறையாக கொடுத்த பயிற்சியை சைக்கிள் ஓட்ட சொல்லி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அந்த சைக்கிள் ஓட்டினா இதயத்தில் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சுகர் எல்லாம் நார்மலாகிடும், நார்மலுக்கு வந்துடும். சுகராக இருந்தால், பிபியாக இருந்தால் நார்மலாகிடும். இது ரொம்ப நல்லது. அதுமாதிரி அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த பெண்டு எடுக்கிறது, வீல் பெண்டு எடுக்கிறது, சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப காசு உள்ள பணம். அது காசு உள்ளது ஒரு தொழில். அது அந்த இது தெரிஞ்சுக்கலாம் இளைஞர்கள். அதுக்கப்புறம் இப்போ பைக் அதிகமாகிடுச்சு. இந்த பைக் மெக்கானிக்கெல்லாம் சரியாக யாரும் செய்கிறதில்ல. அது நல்லா கரெக்டாக செஞ்சாங்கன்னா அந்த பைக் தொழில் நல்ல தொழில், பைக் மெக்கானிக்கு. அப்புறம் கார், இப்போ கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அந்த ஃபோர்டு கம்பெனி சென்னையில் வருது, 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ அந்த கார் மெக்கானிக், அந்த தொழில் நல்ல தொழில். கார் நிறைய பெருகினே இருக்குது. இப்போ இதெல்லாம் மக்களுக்கு பயன்படும், இளைஞர்களுக்கு பயன்படும். அதை நீங்கள் செஞ்சு பயன்பெறணும்னு சொல்கிறது தான் இன்றைக்கி தகவல். அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இதுவரை வியூவர்ஸ் நிறைய பார்த்துருக்கிறீங்க, அதுக்கு அவங்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.